எல்லோரும் உலகத்தை நேசிக்கிறோம் ஒவ்வொரு தரத்துல, அதுலயே மூழ்கலை. ஆனாலும் ஒவ்வொருத்தவங்க ஒரு விதத்துல அதை நேசிக்கக்கூடியவங்களாகத்தான் இருக்கும். ஒரு விஷயம், ஒரு பொருள் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா அந்த பொருள் என்னிடத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறது உலக ஆசை. இந்த ஆடையாவை அந்த எந்த கடையில போய் வாங்கினாலும் அதே ஆடையை அதே கடையை விட இன்னும் உயர்ந்த விலையை கொடுத்து என்னால வாங்க முடியும்னு வாங்கிட்டு வந்து காட்டுறது உலக ஆசை. இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பொருட்கள் தேவைக்கு அல்ல, உலக ஆசையினுடைய பிரதிபலிப்பாகத்தான் நிறைய பொருட்கள் இருக்கு. உலகத்தை நேசிப்பதினுடைய உலக ஆசையினுடைய வெளிப்பாடு தான். 2 பீரோ நிறைய துணி இருந்தாலும் என்கிட்ட போட்டுக்கிறதுக்கு நல்ல துணி இல்லைன்னு இன்னமும் கடையில் போய் நிற்கிறோம், துணி கடையில் நிற்கிறோமா இல்லையா? இது உலக ஆசை தானே. எப்படிப்பட்ட வாழ்க்கையை சஹாபாக்கள் வாழ்ந்தாங்கன்னு படிக்கிறோம். 2 ஆடைகள் 3 ஆடைகள். நம்முடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்தில் கூட அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் எப்படி படிக்கிறோமா இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கை உலக ஆசையை நோக்கி மட்டுமே சகோதரிகள் கழித்துக் கொண்டிருக்கிறோம். நாம இப்படிப்பட்ட ஈமானோடு இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட அதிகமாக உலக ஆசையில தான் வாழ்றாங்க. எப்படிப்பட்ட உலக ஆசை? 70 ரூபாய்க்கு ஒரே ஒரு கேக்கோட ஒரு பீஸ் பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு பிடிக்கலையா. எனக்கு நீ 100 ரூபாய்க்கு ஒரு பீஸ் வாங்கி கொடுன்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் அந்த பிள்ளையினுடைய உலக ஆசை இருக்கு. 200 ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தா எனக்கு பத்தாது, 10,000 ரூபாய்க்கு எனக்கு பைக் வாங்கி கொடுன்னு கேட்குது. எந்த வயசு பிள்ளை? 3 வயசு பிள்ளை. உருவாக்கி வச்சிருக்கோமா இல்லையா உலக ஆசையில? சகோதரிகளே, இந்த உலக ஆசையை வச்சுக்கிட்டு சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம்மளால அடைய முடியும்னா நாம இந்த உலக ஆசையை பற்றி பிடித்துக் கொள்ளலாம். அதை கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னா ஏன் நம்ம சிந்திக்க மாட்டேன்றோம்? இந்த உலக ஆசை எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, பலஸ்தீனிய மக்களுடைய கண்ணீரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்றோம்னு ஒரு வீடியோவை பேசி போட்டு அதுக்கு ஒரு 10,000 லைக் வந்துருச்சுன்னா என் வீடியோக்கு எத்தனை லைக் பத்தியா? இந்த நிலைமையில சகோதரிகளை அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலக ஆசையிலிருந்து நம்மளை விடுபட வைக்கணும்னு எல்லா இடத்துல துஆ செய்வோம். பார்க்கக்கூடிய எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சோம்னா சொர்க்கத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும். நான் நினைக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய அனைத்தும் என் கைக்கு வரணும்னா அது சொர்க்கத்தில் மட்டும்தான் இருக்குன்ற அந்த உள்ளம் நம்மகிட்ட வந்துச்சுன்னா உலக ஆசையிலிருந்து ஓரளவு வெளியே வருவோம். சரி, உலக ஆசையிலிருந்து நான் வெளியே வர்றேன் அல்லாஹ்வுடைய கிருபையால. இருக்கக்கூடிய ஆசையிலிருந்து அல்லாஹ் என்னை வெளியாக்குவான்ற அந்த திருப்தியோட நான் வர்றேன்னா என்ன அந்த மக்களுக்காக நான் செய்யணும்? என்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மக்களுக்காக நான் என்ன செய்யணும்? சதக்கா செய்யறதா, நோன்பு வைக்கிறதா, அந்த மக்களுக்காக தான தர்மங்கள் தான் சதக்கா, அதுவா இல்ல தொழுகையா, இல்ல நான் அந்த ஊருக்கு போகணுமா, இதெல்லாம் நான் செய்யணுமான்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல நான் அந்த மக்களுக்காக துஆ செய்யணும். எப்படிப்பட்ட துஆ? என்னுடைய வீட்டில் என்னுடைய குழந்தை அல்ல பாதுகாக்கணுன்ற வார்த்தையும் சேர்த்து தான் சொல்லும். ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கும்? என் வீட்டில் ஒரு ஜனாசா அப்படின்னா என்னுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும்? என் வீட்டில் ஒரு உறவு நான் இழந்திருக்கேன்னா என்னுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும்? அப்படி இருக்கணும் அவர்களுக்கான பிரார்த்தனை. யாருக்கு? மரணித்தவர்களுக்கா? இந்த பலஸ்தீன்ல ஷஹீதாக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கா? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வான், அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். உயிரோடு இருக்கக்கூடியவங்களுக்கு துஆ செய்யணும். எப்படி இருக்காங்க உயிரோட? நாம நினைக்கிற மாதிரி இப்படி சேர் போட்டு ஒரு பயானுக்கு நடுவில் நமக்கு டீ, தண்ணி, ஸ்நாக்ஸ் அப்படின்னு வர்ற மாதிரி அவங்களுக்கு டெய்லி உட்கார்ந்த இடத்துல வருதான்னு பார்த்தா இல்லைன்றது தெரியும். அதையும் தாண்டி பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? உடல் உறுப்புகள் இழந்த நிலையில, உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்ட நிலையில சில சகோதரிகள் மனதால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தாய் தன்னுடைய இடிந்து போன வீடுகளுக்கு தினந்தோறும் போய் தன் மகனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க. அப்துல்லா, நீ எங்க இருக்க? இதே வீட்டில் தானே நீ சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, இப்போ நீ எங்க இருக்கன்னு தினந்தோறும் அந்த வீட்டுக்குள்ள போய் தன் பிள்ளையை குறித்து கூப்பிடுறாங்கன்னா மனதால பாதிக்கப்பட்ட அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டு முழங்காலுக்கு கீழே ஒரு சகோதரருக்கு ஒண்ணுமே இல்லை, தன் குழந்தைகளை பார்க்கணுன்ற ஒரு அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி வாழக்கூடிய அந்த மக்களுக்காக நாம பிரார்த்தனை செய்யணும். நமக்கு மட்டுமே முசல்லாவை விரிச்சு, நமக்கு மட்டுமே தஹஜ்ஜத்ல, நமக்கு மட்டுமே நோன்பு வச்சுன்னு கிடையாது. அந்த மக்களை நினைவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். சகோதரிகளை, துஆவை பொறுத்த வரைக்கும் நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறோம். கண்டிப்பா இல்ல. துஆ ஹுவல் இபாதா. ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது வணக்கம். இதை தாண்டி இன்னைக்கு நம்ம எல்லாரும் அல்லாஹ்வுடைய கிருபையால நம்மளுடைய கிப்லா எதுன்னு கேட்டா எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை மக்கா, கஅபத்துல்லா. மக்கால இருக்கக்கூடிய கஅபத்துல்லா, அதுதான் நம்முடைய கிப்லா. இந்த கிப்லா நமக்கு எப்படி நம்மளுடைய கிப்லாவாக மாறுச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. பலஸ்தீனை நோக்கி தான் அவர்களுடைய கிப்லா இருக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய கையை உயர்த்தி பிரார்த்திக்கிறாங்க. யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கிப்லாவை மாற்றி கஅபத்துல்லாவை அவர்களுடைய கிப்லாவாக மாற்றுவதற்கு உதவியது பிரார்த்தனை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபி ஸமாஇ. அடிக்கடி நீங்க வானத்தின் பக்கம் உங்களுடைய முகத்தை பார்க்கிறதை நான் கவனிக்கிறோம். ஃபலன் வல்லி எனக்கு கைபிலத்தன் சரலஹா. எனவே நீங்க விரும்பக்கூடிய கிப்லாவின் பக்கம் உம்மை நாம் திருப்பி விடுகின்றோம். ஃபவல்லி ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னைக்கு நாம எந்த கிப்லாவை நோக்கி தக்பீர் கட்டுறோமோ அந்த கிப்லாவே அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையால் நமக்கு கிடைத்தது. ஆமாவா இல்லையா? அப்ப நாம பிரார்த்திச்சோம்னா அந்த மக்களுடைய காயம்பட்ட, அடிபட்ட, உறவுகளை இழந்து வாழக்கூடிய, உறவுகளை தியாகம் செய்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நம்முடைய பிரார்த்தனை ஆக சிறந்த மன நிம்மதியாக இருக்கும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. இதை தாண்டி இன்னொரு பிரார்த்தனைன்னு சொன்னாலே பொதுவாக நம்ம எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையோடு நடந்தது அல்லது சஹாபாக்களுடைய வாழ்க்கையோடு நடந்தது, இதைத்தான் நம்ம நிறைய உதாரணங்களாக பார்த்திருப்போம். நேரத்தின் அருமை கருதி நான் என்ன செய்யறேன்னா, அல்லாஹ்வுடைய கிருபையால தாபீன்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கான உதாரணமாக நான் சொல்லி காட்டுறேன். அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா அபுபக்கர் முஹம்மது இப்னு தாவூத்.
இவங்க அறிவிக்கிறாங்க ரஹிமகுல்லா, அவங்க சொல்றாங்க ஒரு மனிதரை குறித்து, அந்த மனிதர் எப்பொழுதுமே என்ன செய்வாரா, கோவேறு கழுதையில டமஸ்கஸ்ல இருந்து பைதானி அப்படிங்கிற அந்த ஊருக்கு பயணிகளை வந்து வாடகைக்கு ஏத்திட்டு போவார். இப்படியே போயிட்டு விடுறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு மனிதர் வந்து ஏறுறார். ஏறின உடனே அந்த மனிதர் சொல்றாரு, எப்பயும் போகக்கூடிய அந்த பாதையில போகாம வேற பாதைக்கு போக சொல்றாரு. அந்த பாதையில போகணுன்னே இந்த கோவேறு கழுதையை கூட்டிட்டு போவார் இல்லையா எப்பொழுதுமே, அவர் சொல்றாரு, எனக்கு அது வழி வந்து யாருமே இல்லாத ஒரு பாதை, என்னால் போக முடியாதுங்கும் போது, இல்லை நான் உங்களுக்கு வழி காட்டுறேன் போங்க அப்படிங்கிறான். இவரும் பிரயாணம் செஞ்சு போகிறாங்க, 2 பேரும். யாருமே இல்லை, நிறைய பிணங்கள் அந்த இடங்கள்ல கிடக்கு. அப்ப இவர் உள்ளுக்குள்ள அவருடைய எண்ணம் வேறுபடுது. அப்ப பின்னாடி உட்கார்ந்து அந்த மனிதர் சொல்றாரு, உங்களுடைய கோவேறு கழுதையினுடைய தலையை பிடிச்சுக்கோங்க, நான் என்னுடைய கீழே இறங்குறேன்றாரு. அதே மாதிரியே கீழே இறங்குறாரு. கீழே இறங்கி ஆடையை சரி செய்யற மாதிரி அவருடைய கத்தியை கையில் எடுத்துறாரு. எடுத்த உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த மனிதரை நோக்கி கத்தியை நீட்டுறாரு. அப்ப இவர் சொல்றாரு, நான் என்னுடைய சாதனங்களையும் பொருட்களையும் கொடுத்துறேன், கோவேறு கழுதையும் கொடுத்துறேன், என்னை விட்டுங்க அப்படிங்கிறார். அப்ப உடனே அவங்க சொல்றாரு, இந்த கழுதையும் பொருட்களும் என்னுடையதுதான், நான் உன்னை இப்ப கொலை செய்ய போறேன் அப்படிங்கிறார். இதை கேட்ட உடனே அந்த மனிதருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப அவர் சொல்றாரு, எனக்காக 2 ரக்காயத்துகள் தொழுவதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு. உடனே அவருக்கும் அனுமதி அந்த மனிதர் கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் தக்பீரை கட்டிட்டேன், எனக்கு என்ன ஓதுறதுனே தெரியல. அப்ப குர்ஆன்ல இருந்து ஒரு வசனம் வரும் இல்லையா, அம்மா யுஜீபுல் முஸ்தர்ர இது தஆ வ யக்ஷிஃபு ஸூஅ வ ஜஅலக்கும் அப்படிங்கிற 27வது அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்தை ஓதுறார். அதனுடைய அர்த்தம் என்ன, துயரங்களுக்கு உள்ளானவர்கள் இறைஞ்சும் போது அவருடைய இறைஞ்சுதலை கேட்டு பதிலளிப்பவன் யார், அவருடைய அந்த துயரத்தை களைபவன் யார் அப்படிங்கிற அந்த வசனத்தையே மறுபடியும் ஓதுறார். இதுக்கிடையில கத்தியை காட்டின மனுஷன் சொல்றாரு, நீ சீக்கிரமா முடி அப்படின்னு சொல்றாரு. இவரும் முடிச்சிறார். தொழுகையை முடிச்ச உடனேயே வேகமாக அந்த ஆள் அரவமற்ற யாருமே இல்லாத அந்த இடத்துல இருந்து குதிரையிலிருந்து ஒரு வீரன் வேகமாக வந்து கத்தியை காட்டி அந்த மனிதரை கொலை செய்கிறார். இவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்திலிருந்து விடுபடுறதுக்குள்ள இவர் கேட்கிறாரு, நீங்கள் யார் அப்படின்னு. உடனே அந்த குதிரை வீரன் சொல்றாரு, மக்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அந்த கஷ்டத்திற்காக அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சும் போது அந்த கஷ்டத்தை நீக்குபவன் யாரோ அவன் அனுப்பியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போனாரு அப்படின்னு சொல்றான். இது சஹீஹான முறையில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல். நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு கையேந்துபவதற்கு ஒரே இறைவன் இருக்கின்றான். நம்முடைய இறைவன் இருக்கின்றான், என்னுடைய இறைவன் இருக்கின்றான், உங்களுடைய இறைவன் இருக்கின்றான். அவன் யார்? ஹய்யு, என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன். அல்ல கையும், என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவன். என்னுடைய கஷ்டத்தை போக்குபவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற எண்ணத்தோடு அவனிடத்துல நம்ம கையை உயர்த்தணும்னா நிச்சயமாக அந்த மக்களுக்காக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் இறங்குன்றதுல சந்தேகமே கிடையாது. அப்ப நாம அவர்களுக்காக நிறைய பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாறணும். எவ்வளோ நம்மளால முடியுதோ சகோதரிகளை, ஒரு நாளைக்கு ஒரு வக்தில பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லல, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வேளையிலையும் அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாறணும். நம்முடைய பிரார்த்தனைக்கு மலக்குகள் ஆமீன் சொன்னாங்கன்னா எப்படிப்பட்ட ஆமீன், நமக்கும் அவர்கள் இதை போன்று ஆக்குன்னு பிரார்த்திச்சாங்கன்னா வாழ்க்கையில நமக்கு சிரமங்கள் கிடையாது, வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் கிடையாது. அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடியவங்களாக இருக்கும். சரி, பிரார்த்தனை செய்வோம். அடுத்து என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ்ன்றதை நம்ம நிறைய சொல்லுவோம். ஏன் அல்ஹம்துலில்லாஹ்? அவ்வளவு மக்கள் இடிபாடுகளில் சிக்கி, அவ்வளவு மக்கள் உணவுகள் இன்றி தவித்தாலும், அவ்வளவு மக்கள் தங்கள் உறவுகளை இழந்திருந்தாலும் அவர்களுடைய ஈமானை அவர்கள் இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டே தான் இருக்கிறாங்க. அதற்காக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். இதை தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனால் இப்போ நான் அந்த இஸ்ரேலை பற்றி சொல்றதுக்கு பிரியப்படுறேன். 3 விஷயங்கள் சொல்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால இந்த 3 விஷயங்களை நான் சொல்றேன். முதல் விஷயம், என்னுடைய இறைவனுக்கு, நம்முடைய இறைவனுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கான முதல் விஷயம், இஸ்ரேல் பலஸ்தீன் போர் தொடங்கிய உடனேயே இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாஹு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, காசாவை ஒரே வாரத்தில் நான் அழிச்சிருவேன்னு சொன்னான். கிட்டத்தட்ட 2 வருஷம் அல்லாஹ் அந்த பூமியை இன்னும் அழகான முறையில் வச்சிருக்கானா இல்லையா? இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். 2வது, உலகத்திலேயே ஆக சிறந்த உளவாளி படைப்பிரிவு கொண்டது இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய, மார்த்தட்டக்கூடிய, பெருமையடிக்கக்கூடிய அந்த இஸ்ரேலிய படையில் இருக்கக்கூடிய 200 பணைய கைதிகள் காசா அந்த தலைமையிடத்தில், காசாவினுடைய படைப்பிரிவில் அவர்களிடத்தில் பணைய கைதியாக பிடிக்கப்பட்ட பொழுது 1.5 வருஷமா அந்த 200 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருந்துச்சு. உலகத்திலேயே ஆக சிறந்த உளவாளியாக படையை பிரிவை கொண்டிருக்கன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல். யோசிச்சு பாருங்க, காசால இருக்கக்கூடிய வரைபடங்கள் நிறைய பார்த்திருப்பீங்க மீடியால. நிறைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில கூட அவர்களால் என்ன செய்ய முடியல, தங்களுடைய மக்களை கண்டுபிடிக்க முடியல. அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையை அந்த மக்களுக்கு கொடுத்தான். இதை தாண்டி இப்போ நம்ம படிச்சிருப்போம் ஒரு போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி, அது அந்த மாநாட்டில் அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய ஒரு வல்லமையை காட்டினான்னா, அந்த மாநாட்டுக்கு அந்த அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கு நெதன்யாஹு அல்லாஹ் தஆலா வர வைக்கல. எகிப்திய அதிபர் சொல்லிடுறாரு, நீ அந்த இடத்துக்கு வந்தனா நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. எவ்வளோ பெரிய அசிங்கத்தை அல்லாஹ் தஆலா ரொம்ப இலகுவாக ஏற்படுத்தினான். சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு நிறைய காரணங்கள். உண்மைக்கும் யோசிச்சோம்னா இந்த மக்கள் தங்களுடைய உயிரை இழப்பதற்கு ஆக பொருத்தமான இறைவன் நம்முடைய இறைவனை தான் தோணும். அவர்கள் உயிரை கொடுப்பதற்கு, தங்கள் பிள்ளைகளை இழப்பதற்கு மிக பொருத்தமான ரப்பையுடைய அந்த பொருத்தத்தை எதிர்பார்த்து தான் அவங்க இழக்கிறாங்கன்றத நம்ம கண்கூடாக உணரலாம்.
அல்ல எவ்வளோ அசிங்கத்தை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்துறானா, ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களும் சொல்லக்கூடியது நெதன்யாஹுவை, நீ என்னுடைய நாட்டில் காலை வச்சேன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணாம விடமாட்டோன்ற அந்த அறிவிப்பை பகிரங்கமாக கொடுக்குறாங்கன்னா ஒரு தலைவருக்கு அது எவ்வளோ பெரிய அசிங்கம். யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். உண்மைக்கும் இறைவன் எவ்வளவு சர்வ வல்லமை படைத்தவன். இவனை அல்ல, ஃபிரௌனை பார்த்தவன், நம்ருத்தை பார்த்தவன், ஒரு கொசுவை கொண்டு அழித்தவன் நம்ம படிக்கிறோமே. இவனை அழிப்பதற்கு ரொம்ப நாள் ஆகாது. இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நிமிடத்திலையும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்காக மட்டுமல்ல நமக்கும் சொல்லக்கூடியவங்களாக மாறணும். ஏன் அல்லாஹ் தஆலா சொல்றான், மா யஃபலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வஆமன்தும் வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டும் ஈமான் கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹ் என்ன லாபம் அடைய போகின்றான். அல்லாஹ்வே நன்றி அறிவனாகவும் இன்னும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கின்றான்னு சொல்றான். அப்ப நம்ம நன்றி செலுத்திக் கொண்டும் ஈமானோட இருந்தோம்னா நம்மளை அழிக்கிறதுல என்ன லாபம்னு அல்லாஹ் இதெல்லாம் கேட்கிறான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவோம். செலுத்துவதற்கு ஒண்ணுமே இல்லைன்னா சொல்ல முடியாது. இவ்வளவு கொசுகடியிலே நம்மள இங்க அல்லாஹ் உட்கார வச்சிருக்கானா, அதுக்கே அல்ஹம்துலில்லாஹ். வீட்ல ஒரு கொசு இருந்தாலே ஒரே இடத்துல உட்கார மாட்டோம், அப்படிதானே? அப்ப இதுல நம்மள உட்கார வச்சிருக்கானா உண்மைக்கு இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வுடைய கிருபையால கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்தாலே குறுக்கு வலிக்குதுன்னு இவ்வளவு நேரம் அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியத்தோட நம்மள உட்கார வச்சிருக்கானா, அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். எவ்வளவோ மக்கள் இருந்தும் இந்த சபையில அல்லாஹ் நம்மள தேர்ந்தெடுத்திருக்கானா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடியவங்களாக மாறுவோம். சாப்பிட்டு முடிச்சு மட்டும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது கிடையாது. எல்லா நேரங்களிலும் இறைவனை புகழக்கூடிய நல்ல அடியார்களாக நாம மாறுவோம். சகோதரிகளை, இது நம்மளுடைய கடைசி நேரமானதும் தெரியாது, இது நம்மளுடைய கடைசி வக்து தொழுகையானதும் தெரியாது. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையால சில நல்ல உள்ளங்கள் நமக்கு அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளை அமர்வதற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த நல்ல உள்ளங்களுக்கு அல்லாஹ் இன்னும் ஈமானையும் இறையச்சத்தையும் கொடுக்கணும்னு துஆ செய்வோம். நமக்கும் அல்லாஹ் ஈமானையும் இறையச்சத்தையும் கொடுப்போம். என்னைக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். சில நேரங்களில் அந்த பொருளினுடைய, அந்த நபரினுடைய, அந்த உறவினுடைய முக்கியத்துவம் தெரியாம நன்றியை செலுத்தாம இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை நான் எடுத்துருவேன் தான் சொல்றேன். குர்ஆன்ல எல்லாருமே படிச்சிருப்போம், சபா நாட்டினரை குறித்து படிச்சிருப்போம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 தோட்டங்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளோ சக்தியை கொடுத்திருந்தான், அவ்வளோ ஞாபகத்தை கொடுத்திருந்தான். அவர்கள் அதை உணரல, அல்ல அதை எடுத்துட்டேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய உறவுக்கு, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கு, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மனிதருக்கு அவர்களுக்காக இறைவனிடத்தில் நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக நம்ம இருப்போம். இறைவனை என்றென்றும் நினைக்கக்கூடியவர்களாக நம்ம வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய உள்ளங்கள்ல ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் பதிவாக இருக்கணும். என்ன வசனம்னா, வலா தஹ்சபன்னல்லாஹு காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமுன். அநியாயம் செய்பவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா காஃபிலன், பாராமுகமாக இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்பவர்களுடைய அநியாயத்தை கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய பிடி ஷதீதுல் இகாப் அப்படின்னு படிக்கிறோம். அல்லாஹ் தண்டிக்க நினைச்சான்னா அவனுக்கு மிகப்பெரிய படை தேவை கிடையாது. படிக்கிறோம்ல, கஅபத்துல்லாவை அழிப்பதற்காக வந்த அப்ரஹாம் மன்னனுடைய யானை படை, யானைனாலே எப்படி இருக்கும்னு பார்த்த அந்த படையினரை அல்லாஹ் தஆலா அழித்தது மிகப்பெரிய ஒரு படையை கொண்டெல்லாம் அல்ல. குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்றான்? அபாபில் பறவைகளை கொண்டு அழித்தான். அந்த அபாபில் பறவைகள்ட்ட அல்லாஹ் வாளை கொடுத்தானா, கத்தியை கொடுத்தானா, AK-47 கொடுத்தானா? ஒண்ணும் இல்ல, பொடி கற்கள். அந்த கற்களை கொண்டு அழித்த வல்லமை படைத்தவன் நம்முடைய இறைவன். இதை நாம ஞாபகத்தில் வச்சு நாமளும் அநியாயம் பிற மனிதர்களுக்கு செய்யாமல் இருப்போம். நமக்கும் யாரும் அநியாயம் செய்யாமல் இருக்கட்டும். மிக குறிப்பாக பலஸ்தீனிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அழகான ஒரு வெற்றியை, சந்தோஷமான ஒரு வெற்றியை, இந்த போர் நிறுத்தத்தோடு மன நிம்மதியையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கணும்னு துஆ செய்றேன். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. சகோதரிகளே, அவர்களுக்காக நம்முடைய கண்ணீர் அப்படிங்கிறது நாம அல்லாஹ்விடத்தில் உணர்ந்து அவர்களுடைய வாழ்க்கைக்காக பிரார்த்திக்கிறதும், நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய பாதையில அமைத்துக் கொள்வது மட்டும்தான் அவர்களுக்கான கண்ணீர். அதை தாண்டி நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறது கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய ஈமானையும் இறையச்சத்தையும் அதிகப்படுத்திக் கொள்ளணும். ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது, பலஸ்தீன்ல என்னுடைய சகோதரிக்கு ஏற்பட்ட இழப்பை விட இது ஒன்றுமே இல்லைன்னு நினைச்சு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக நம்ம மாறுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலையும் மறுமையிலையும் ஆக சிறந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். நாளை மறுமை நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும், நம்முடைய குடும்பத்தினருக்கும், நம் சந்ததியினருக்கும் கொடுக்கணும்னு துஆ செய்றேன். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.